அஸ்வினி வைப் ஐஜிலேருந்து கேட்குறீங்க. ஜோஹர் துலாம் லக்னம் கும்பராசியா? துலாம் ராசி கும்ப லக்னம். துலாம் ராசி கும்ப லக்னம். ஒரே நிமிஷம். இந்த சனி பயிற்சியில் பூதன் தசாய் என்னங்க கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணீங்களா? புதன் தசை என்னோட கோரியைக்கு என்ன பண்ணும்? கெரியருக்கு என்ன பண்ணும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் தங்கிலீஷ்லேயே கொடுத்துருங்க. 3 ஜனவரி 1989 10:15 AM 14ல் பிறந்திருக்காங்க. ஜோஹோ. ஓகே. 10-15 துலாம் ராசி விசாக நட்சத்திரம். சரி, இந்த ஜாதகத்தில் சனி, இங்கேயும் சனி சூரியன் சேர்ந்துருக்கிறாங்க. சனி சூரியன் கிட்டத்தட்ட ஒரு 6 டிகிரியில் சேர்ந்து இந்த இடத்துல புதன் தாங்க அதீத. புதன் இந்த மாதிரி இருந்தாலே உங்களை பிறந்த இடத்துலேருந்து நகர்த்த போகிறாருன்னு அர்த்தம். லக்னத்தில் சனியை பார்க்கறது, லக்னம் பாபத்துவங்க. பளிச்சுன்னு சொல்லணும்னா 1 டிகிரியில் அஸ்தகங்க சனி பார்க்கறது ஒரு மாதிரி லக்ன பாபத்துவம் 1ஆம் இடத்துல. அதுக்கு இடத்துல 8-12 சுப அமைப்புன்னு அப்படியே கொஞ்சம் இந்த இடத்துல முதல்ல நடந்த சனி தசையை என்ன சொல்கிறது, 2006லேருந்து 22 வரைக்கும் சனி தசை சுத்தமாக அப்படி ஒன்றும் நல்லா இல்லைன்ற மாதிரி தாங்க இருக்கும். அது குருவோட வீட்டில் இருக்குன்ற மாதிரி தான். இந்த ஜாதகத்தோட இயல்பு வாழ்க்கைன்றது புதன் தசையிலேருந்து இருக்கும். புதன் இந்த இடத்துல 8ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. 8க்கு 5ல் இருக்கிறதுனால முதல்ல இருக்கிற இடத்த விட்டு நகர்த்தி அங்கேருந்து நல்ல பலன் மாதிரி இருக்குங்க. புதன் தசை நடக்குமே ஆனால் நல்ல அமைப்புகள் தான் இருக்கும். புதன் தசை நிச்சயமாக பெரிய கெடு பலன்களை செய்யாது. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி.